My name is Shadish. Welcome to my channel. Today we are going to discuss about the perfect participle. நாங்கள் வந்து participle பற்றி படிச்சு கொண்டிருக்கோம். We are studying about the participle. Participle can be divided by three types. அதாவது மூன்று வகையாக நாங்கள் வகைப்படுத்தினாங்க participle. ஒன்று வந்து present participle, இரண்டாவது வந்து past participle, மூன்றாவது வந்து perfect participle. நாங்கள் present participle and perfect participle வந்து படிச்சிட்டோம். இது present participle and past participle படிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து நாங்கள் perfect participle பற்றி படிக்க போறோம். இது ஒரு முக்கியமான பகுதி. நீங்கள் அன்றாடம் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாம். சின்ன விஷயம்தான், தெளிவா படிப்பேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது வந்து present participle யூஸ் பண்ணி எப்படி வாக்கியங்களை அமைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். How do we make this sentence? By using the perfect participle. Okay, before moving to the video, if you come first time to this channel, please subscribe to this channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. Okay, நாங்கள் இப்ப பாருங்க, கொஞ்சம் தமிழ் சென்டென்ஸ் பார்ப்போம். கதவை பூட்டி விட்டு அவள் நித்திரைக்கு சென்றாள். இது ஒரு வாக்கியம். வேலையை முடித்துவிட்டு அவன் வீட்டுக்கு சென்றான். பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் பற்றுச்சீட்டு தந்தார்கள். இந்த மூன்று சென்டென்ஸையும் வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் இதை ஆங்கிலத்தில் சொல்லலாம் என்று சொல்லி பார்ப்போம். சரியா? அப்ப இப்படியான வாக்கியங்களை நாங்கள் சொல்கின்ற போதுதான் நாங்கள் வந்து பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்த வேண்டும். பாருங்க, பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் என்கிற போது நாங்கள் வந்து having பிளஸ் என்னது பயன்படுத்த வேண்டும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்த வேண்டும். having ஓட சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்துகிற போது எங்களுக்கு பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் கிடைக்கும். சரி, இப்ப பாருங்க. அப்ப நாங்கள் மேல சொன்ன தமிழ் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு பாருங்க. having closed மூடிவிட்டு, having finished முடித்து விட்டு, having received பெற்றுக்கொண்டு. சரியா? அப்ப இந்த முடித்து விட்டு, மூடிவிட்டு, பெற்றுக்கொண்டு இப்படியான சொல்லுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சில ஆஃப்டர் பினிஷ், ஆஃப்டர் க்ளோஸ்ட் என்று சொல்லலாம் தானே என்று சொல்லலாம். ஆனா இல்ல, நாங்கள் வந்து பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் சொல்கின்ற போது having closed, having finished, having received. சரியா? மூடிவிட்டு, முடித்துவிட்டு, பெற்றுக்கொண்டு இப்படி சொல்லுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்தலாம். சரியா? ஓகே, அப்ப நாங்கள் மூன்று தமிழ் வாக்கியங்களையும் எப்படி ஆங்கிலத்தில் எழுதலாம்னு சொல்லி பார்ப்போம். ரைட். having closed the door, she went to sleep. having closed the door, she went to sleep. கதவை மூடிவிட்டு அவள் நித்திரைக்கு சென்றாள். சரியா? அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். having finished the work, he went home. having finished the work, he went home. வேலையை முடித்துவிட்டு அவன் வீடு சென்றான். சரியா? ஓகே. having received the money, they gave a receipt. having received the money, they gave us receipt. சரியா? அதாவது பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் பற்றுச்சீட்டை கொடுத்தார்கள். having received the money, they gave a receipt. ஓகே, அப்ப இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்க வந்து என்னத்தை பயன்படுத்துறோம்? பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்தி வாக்கியங்களை அமைக்கிறோம். அப்ப இந்த விடயம் வந்து மிகவும் இலகுவான முறையில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதை விட ஹார்டான சென்டென்ஸ்களையும் நாங்கள் வந்து பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி அமைக்கலாம். நீங்க முதல் இந்த விடயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. எப்படி நாங்கள் வந்து சிம்பிளா வந்து வாக்கியங்களை அமைக்கிறோம்னு சொல்லி இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஹார்டான சென்டென்ஸ்களை நாங்கள் வந்து ஃபியூச்சர்ல படிக்கலாம். We will study in future. Okay, that's all. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you like this video, please like and share it, and don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, bye, take care.